பேர் என்னம்மா? கீர்த்தி. நான் உனக்கு வச்ச பேர் எனக்கு தெரியாதா? நான் கேட்டது இந்த ஹீரோவோட பேரை. ஓ, இவரா? ஆமா, இவர்தான். அவரு ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் ஃப்ரெண்ட் ஆனாரு டாடி. உன் போன்ல இருக்கிற அந்த பையனோட போட்டோவை நான் பார்த்ததுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆனினா அதுக்கு அர்த்தம் இதுதானே? என்ன அர்த்தம்? ஃபியூச்சர்ல அந்த பையனை தான் எனக்கு மாப்பிள்ளையாக்க போறேன்னு தானே அர்த்தம். உண்மை தானே? ஆமாவா இல்லையா? வம்சிய உங்களுக்கு பிடிச்சிருக்கா டாடி? வம்சி பேரும் நல்லா இருக்கு, பர்சனாலிட்டியும் நல்லா இருக்கு. எப்ப எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போற? சொல்லுமா, நாளைக்கு கூட்டிட்டு வரியா? ட்ரை பண்றேன். ஆனா மம்மி. அதை என்கிட்ட விட்டுடுமா, அந்த ஏரியாவை நான் கவர் பண்ணிக்கிறேன். இன்னும் 2 மாசத்துல உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆச்சாரி இவளுக்கு 2 மாசத்துல கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரே, அது உண்மைன்னு நினைக்கிற மாதிரி இப்ப எல்லாமே நடக்குது. கடைசியில என்ன ஆகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க மாப்ள, வாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? வாங்க. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு மாப்பிள நம்பல. உன் வாயால நீ சொல்லணுங்கிறதுக்காக தான் மாப்பிளைய கூட்டிட்டு வந்தேன். சொல்லுமா, உன் விருப்பத்தை சொல்லு. சொல்லு. வெக்கப்படுறியாமா? ராத்திரி அவ்வளவு தெளிவா என்கிட்ட சொன்னல, இப்பவும் அதே மாதிரி சொல்லிடு. சொல்லுமா. என்ன மாப்பிள, இப்ப நீங்க நம்புறீங்களா? ஆனா வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாளே. இதான் என் பொண்ணு மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்ப சம்பிரதாயம் பார்த்து வளர்ந்த பொண்ணு. அதெல்லாம் சரி, நான் ஏத்துக்கிறேன். ஆனா அத்தை சொல்லாம இருக்காங்களே. உங்க அத்தைக்கு எப்பவுமே கூச்ச சுவாபம், அதனால எதையும் வெளிப்படையா சொல்ல மாட்டா. அவளோட மௌனத்தையே சம்மதமா எடுத்துக்கிட்டு நீங்க கிளம்புங்க மாப்பிள. நான் எப்படி நம்புறது? நீங்க ஏன்னா இப்படி புரியாம பேசுறீங்களோ தெரியல. இவதான் ஓகே சொல்லிட்டால, கண்டினியூ பண்ணி போங்க. அப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்க்க போலாமா? சரி. வரேன் அத்தை. வாங்க மாப்பிள, வாங்க. சரி வரேன். ஆனா கீர்த்தி, நான் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அப்பா என் மேல கோபப்பட மாட்டாரு? நீ இன்னும் அந்த டென்ஷன்ல இருந்து வெளிய வரலையா? என் டாடி வெரி ஸ்வீட் டாடி. நான் இஷ்டப்பட்டத எப்பவும் தடுக்க மாட்டாரு. அடிக்கள்ளி, என்ன பார்த்த உடனே தலையை குனிஞ்சுக்கிட்டு போற? வெக்கமா? ஏய், இந்தா இங்க வந்து உட்காரு. வேண்டாம், நான் நடந்தே போறேன். உன்னை உட்கார சொன்னது வீட்டுல டிராப் பண்றதுக்கு இல்ல, கொஞ்ச நேரம் ஜாலியா வெளியில போயிட்டு வரலான்னு தான். எங்க தெரியுமா? ஷாப்பிங்க்கு. உனக்கு பட்டு புடவை வாங்கி கொடுக்கலாங்கிறதுக்காகத்தான். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். இத பாரு, இப்படி போனா எப்படி? நாளைக்கு நம்மளுக்கு நிச்சயதார்த்தம், அப்பயும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பியா என்ன? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் கைய விடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். இங்க பாரு ராதா, அடம் பிடிக்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நான் உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். உனக்கு எந்த பயமும் வேண்டாம். வா, வந்து உட்காரு. வா. கை ரொம்ப வலிக்குது, விடுங்க. ராதா, 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 கோச்சியாத நில்லு, சொல்றது கேளு. ஏமா இப்படி ஓடுற? மாப்பிள நீங்களா? இதோ வர்றேன். தான் பொண்ணோட வாழ்க்கை நாசமா போகணும்னு நினைக்கிறானே, இத நான் எங்க போய் சொல்லுவேன்? அம்மா, அவனுக்கு 2 பேருக்கும் புத்தி வர மாதிரி ஒரு நல்ல படத்தை கூடிய சீக்கிரம் சொல்லி தர போறேன்.